இது 30 செப்டம்பர் 2019 நான்சி டிமாஸ் வாகுமோஸ் கொடுத்த சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராம்லேருந்து எடுக்கப்பட்டது. இன்னைக்குள்ள தலைப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ச்சி. அதில் சில காரியங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக நம்ம ஆண்டவரின் செயல்பாட்டுக்காக காத்திருக்கும் போது அவரை நம்புவதை குறித்து பார்ப்போம். வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம நிறைய காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். சிம்பிளாக பஸ்ஸுக்காக சில நேரம் காத்திருக்கிறோம். பெரிய காரியம்னா வேலை கிடைக்கணும்னு காத்திருக்கிறோம், கல்யாணம் ஆக காத்திருக்கிறோம், குழந்தை வேணும்னு காத்திருக்கிறோம். காத்திருப்பது எப்பயுமே ஒரு ரொம்ப கஷ்டமான காரியம். அதுலேயும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு வரணும், ஆண்டவருடைய செயல்பாட்டுக்காக காத்திருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு வேதத்தில் பார்த்தோம்னா ரூத்தோட வாழ்க்கை. ரூத்தோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் செயல்படுறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அந்த தேசத்தில் ரொம்ப பஞ்சம் வருது. ஆனால் அதில் தேவன் ரூத்தையும் நவோமியையும் அந்த பஞ்சத்துலேருந்து மீட்கிறாரு. அவங்களோட கணவன்மார் இறந்த போது அவங்க தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறாரு. அப்புறம் ரூத்தையும் போவாஸையும் இணைத்து வைக்கிறாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் ரூத் வாழ்க்கையில் செய்கிறாரு, நவமி வாழ்க்கையில் செய்கிறாரு. எல்லாத்தையும் ஒரே நாளில் ஆண்டவர் செய்யவில்லை. நிறைய நாட்கள் அவங்க ஆண்டருடைய செயல்பாட்டுக்காக அவங்க பிரச்சனைகள் மத்தியில் காத்திருக்க வேண்டி இருக்குது. அப்படி காத்திருக்கும் போது சில நேரத்தில் ரூத் நினச்சிருப்பா, என் வாழ்க்கையில் நல்ல முடிவே வராதா அப்படின்னு நினச்சி ஏங்கி இருப்பா. நம்ம அது ரூத் புஸ்தகம் நம்ம நல்லா தெரியும். இப்போ ரூத் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை பார்ப்போம். 3வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்த்தோன்னா அதில் நவோமி ரூத்துக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். என்ன சொல்கிறான்னா, மகளே, என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் வரை பொறுமையாக இருப்போம். தான் செய்ய வேண்டியதை போவாஸ் முடிக்கும் வரை ஓய்வெடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறா. இதில் என்ன மெயின் பாயிண்ட் அப்படின்னா, ரூத்தும் நவோமியும் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்க பொறுமையாக காத்திருக்கணும், அவ்வளோதான். போவாஸ் என்ன பண்ணுறான், அவங்களுக்காக செயல்படுறான். அதை செயல்படுற வரை அவன் ஓய்வு எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனையில் யார் நம்மளுக்கு போவாஸாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஏசு கிறிஸ்து தான் நம்முடைய பரலோக போவாஸ். இப்போ அவரும் நம்ம பிரச்சனைகளை எல்லாம் முடிவு கட்டுறதுக்காக, நம்ம காரியங்களுக்காக அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறாரு. நம்ம தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிற வரையும் அவர் அதன் மூலம் சந்திப்பதன் மூலம் அவருடைய நாம மகிமைப்படுற வரையும் அவர் ஓய்வு எடுக்கவே மாட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம ரூத் நவமி மாதிரி அவருக்காக காத்திருக்கணும், அவ்வளோதான். அவர் நம்மளுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்போ அப்படின்றத நம்ம காத்திருக்கும் போது மறக்கவே வேண்டாம். அதுவே ஒரு பெரிய சந்தோஷம்.